போன கிளாஸ்ல நாம இன்டர்ஃபரன்ஸ் அந்த கான்செப்டை பத்தி பார்த்தோம். அந்த இன்டர்ஃபரன்ஸை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி யங் அவர் ஒரு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு சொன்னோம்? phenomenon of addition of two waves which produces increase in intensity at some points and decrease in intensity at some other points. சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு வேவ் சூப்பர் போஸ் ஆகி சில இடங்கள்ல பிரைட்டாகவும் சில இடங்கள்ல டார்க்காகவும் வர்ற பேட்டர்னுக்கு பேரு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். அது மாதிரி வேவ் ஆப்டிக்ஸ் படி ரெண்டு வேவ்ஸ் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா அப்படி வரும்னு சொல்றோம். அதை வந்து உண்மைதான், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம என்ன ஹைஜன்ஸோட வேவ் பிரின்சிபல் கான்செப்ட் படி அப்படி சேர்ந்ததுன்னா எங்க ரெண்டு வேவ்ஸ் ஒன்னோட ஒண்ணு சேரும்போது அதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் இன்டெகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π இருக்கும். அங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு வேவ் ஒன்னோட ஒண்ணு சேரும்போது ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தா தெரியும் நமக்கு. ஒரு crust of a wave meets with a crust of another wave. crust வர இடத்துல இந்த crust வரும், ட்ரஃப் வர இடத்துல இந்த ட்ரஃபும் வரும். ஸோ கிரஸ்டும் கிரஸ்டும் மீட் பண்ணினா இல்லை ட்ரஃபும் மீட் பண்ணினா இந்த கிரஸ்டோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரஃபோட சைஸும் ஒரிஜினலோட இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி இஃப் த வேவ்ஸ் இன் சூப்பர் போஸ் வித் ஈச் அதர் இன் ஃபேஸ், இப்படி மீட் பண்ணா அதுங்க தே ஆர் இன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இன் ஃபேஸ்னா கிரஸ்டும் ஒன்னா இருக்கிறது, ட்ரஃபும் ஒன்னா இருக்கிறது. இஃப் த வேவ்ஸ் in superpose in phase with each other, there is increased amplitude. crust oda size increase ஆகுது, trough increase ஆகுது. amplitude அதிகமான intensity is directly proportional to square of amplitude. அதனால brightness அதிகமா இருக்கு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வேவ் தனியா இருக்கும்போது கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இன்னொருத்தர் கூட சேரும் போது அதோடைய பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்லுவோம் இல்லையா, நாம தனியா இருக்கோம், நம்ம தனியா பர்ஃபார்ம் பண்ணினா படிக்கிறோம், ப்ரிப்பரேஷன் பண்றோம், 80 மார்க்ஸ் வாங்குறோம். இன்னொருத்தர் கூட சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்றோம், பண்ணும்போது நம்மளோட மார்க் 95 ஆச்சுன்னா அவங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆகணும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும் ஒரிஜினலா நம்மளோட ப்ரிப்பரேஷனோட. அப்ப அது கன்ஸ்ட்ரக்டிவான ஃப்ரெண்ட்ஷிப், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். அப்படி இல்லாம இஃப் த டூ வேவ்ஸ் மீட் அவுட் ஆஃப் ஃபேஸ்னா crust of one wave meets with the trough of another wave, கரெக்டா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். இந்த கிரஸ்டும் அந்த ட்ரஃபும் ஒன்னோட ஒண்ணு மீட் பண்ணா பார்த்தா தெரியும், இந்த ட்ரஃப் இந்த கிரஸ்ட். அப்ப இந்த பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட் இந்த நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட் கேன்சல் ஆயிடும். இந்த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் பார்த்தா 0, ரெண்டு வேவும் சேர்ந்து நெட் ஆம்ப்ளிடியூட் 0வா இருக்கு. அப்ப ஆம்ப்ளிடியூட் 0னா இன்டென்சிட்டி 0. அப்ப கம்ப்ளீட் டார்க்னஸ் கிடைக்கும். ஒரே ஒரு வேவ் மட்டும் இருந்தாலாவது கொஞ்சம் பிரைட்டா இருந்திருக்கும். ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கம்ப்ளீட் டார்க்னஸ் தான் வருது. இது மாதிரியான இன்டர்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். So if two waves meet in phase with each other, there is constructive interference. The condition for which is the phase difference should be equal to integral multiple of 2π, or the path difference should be equal to integral multiple of lambda. Destructive interference, the phase difference should be integral multiple of odd multiple of pi, or the phase difference, path difference should be equal to 2n plus odd multiple of lambda by 2. இப்படி இருந்தா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்ப அதுபடி நம்ம வேவ் மெக்கானிக்ஸ் கான்செப்ட் படி ரெண்டு வேவ் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா பிரைட்னஸ் அதிகமாகணும், பிரைட்னஸ் குறையணும் சில இடங்கள்ல. இதை வந்து உண்மையிலேயே அப்படி நடக்குதா அப்படிங்கிறதுக்கு யங் வந்து ஒரு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதுக்கு ரெண்டு இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபினாமினனை நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம்னா வாட் வி நீட் is coherent sources. போன கிளாஸ்ல சொன்னேன், கோஹரெண்ட் சோர்ஸ்னா ரெண்டு சோர்ஸ் கோஹரெண்டா இருக்கணும்னா அந்த ரெண்டு சோர்ஸ்ல இருந்து வர வேவ்ஸுக்கு சேம் ஃப்ரீக்வன்சின்னு சொன்னா வேவ் லெங்த்தும் சேம்னு அண்டர்ஸ்டுட். சரியா? மோனோக்ரோமேட்டிக், ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கணும், சேம் வேவ் ஃபார்ம் இருக்கணும், ப்ரிஃபரபிளி சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கலாம், அது கண்டிஷன் கிடையாது. பட் முக்கியமான விஷயம் they should have the same phase or constant phase difference. ரெண்டுக்கும் சேம் ஃபேஸ் இருக்கணும், இல்லைன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்தா கான்ஸ்டன்டா இருக்கணும். ரெண்டு தனித்தனி சோர்ஸ் வந்து கோஹரெண்ட் சோர்ஸா ஆக்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு சிங்கிள் சோர்ஸ்ல இருந்து ரெண்டு கோஹரெண்ட் சோர்ஸஸை டிரைவ் பண்ணிக்கிற வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன் மெத்தட் தான் நார்மலா யூஸ் பண்ணுவோம். யங் அதை தான் யூஸ் பண்ணார். எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் ஆஃப் யங்ல எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலா ஐ வில் ட்ரா ஒரு சிங்கிள் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் எடுத்து
எடுத்தா அதுல இருந்து நமக்கு தெரியும் எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்ஸ் ஆர் ஸ்ப்ரெடிங். இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு ஒபேக் ஸ்கிரீனை கொண்டு போய் அதுக்கு முன்னாடி வச்சு, ஒபேக்னா அது வழியா லைட் போகாத ஸ்கிரீன், இந்த சோர்ஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அங்க 2 பின் ஹோல்ஸ் மேக் பண்ணா, இங்க ஒண்ணு ஹோல் பண்ணா. நம்ம பார்க்கலாம் இங்க ஒரு வேவ் ஃப்ரண்ட் போய் இன்சிடென்ட் ஆகுது. ஹைஜன்ஸ் பிரின்சிபல் படி ஈச் பாயிண்ட் ஆன் த வேவ் ஃப்ரண்ட் பிஹேவ்ஸ் அஸ் a secondary source. ஸோ ஒரே வேவ் ஃப்ரண்ட்ல இருக்க 2 பாயிண்ட்டுக்குனால இந்த இடத்துல 2 பின் ஹோல் பண்ணா இதுல இருந்து செகண்டரி சோர்ஸ் ஆகுது, இங்க இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் வேவ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். These two will act as the 2 coherent sources. ஸோ ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அதை நம்ம சோர்ஸா ஆக்ட் பண்ண வச்சாரு யங். ஸோ அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். ஒரு சிங்கிள் சோர்ஸ்ல இருந்து ஒரு ஒபேக் ஸ்லிட் வச்சிருக்காங்க, ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அதுல வந்து S1 S2ன்னு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இந்த S1க்கும் S2க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் ஸ்மால் d அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ S1ல இருந்து வேவ்ஸ் ஸ்டார்ட் ஆகி எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லா டைரக்ஷன்லயும் வேவ்ஸ் வில் பி ஸ்ப்ரெடிங். இது ஒரு டைரக்ஷன் அங்க வரைஞ்சிருக்காங்க, பட் இட் வில் ஆக்ட் அஸ் a secondary source spreading waves in all direction. அது மாதிரி S2ல இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் வேவ்ஸ் போகும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு டி டிஸ்டன்ஸ், கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் ஒன்று வச்சிருக்காங்க. வச்சிருந்தா என்ன நார்மலா எக்ஸ்பெக்ட் பண்றோம், இது ஏதாவது ஒரு ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டா, இந்த S1 மட்டும் இருக்குன்னா இந்த இடத்துல S1க்கு நேரா பிரைட்டா இருக்கு, யூனிஃபார்மா இலுமினேஷன் இருக்கு. S2 S1 ரெண்டும் இருந்தா நம்ம இங்க என்ன தெரியுது அப்படின்னா, there is a interference pattern seen on the screen. அது எப்படி இருக்கும் அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தா, கரெக்டா இந்த ஓன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டருக்கு நேரா அந்த இடத்துக்கு நேரா பிரைட்டா இருக்கு. So what pattern you are getting is the center இந்த மாதிரி பிரைட்டா இருக்கு, followed by alternate dark and bright fringes. இது வந்து central bright fringe சொல்லுவோம். This is O 0ன்னு மார்க் பண்ணிருக்கீங்க, ஓக்கு நேரா பிரைட்னஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டார்க் பேண்ட், ஃபர்ஸ்ட் பிரைட் பேண்ட், செகண்ட் டார்க் பேண்ட், செகண்ட் பிரைட் பேண்ட். அதே மாதிரி இந்த சைடும் ஃபர்ஸ்ட் டார்க், ஃபர்ஸ்ட் பிரைட் அப்படின்னு இப்படி ஒரு பேட்டர்ன் தெரியுது ஸ்கிரீன். ஸோ இது ஏன் இந்த பேட்டர்ன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனலைஸ் பண்ணாரு. மேத்தமேட்டிக்கலா இந்த இடத்துல பிரைட்னஸ் வரும், இந்த இடத்துல டார்க்னஸ் வரும், ஹைஜன்ஸ் பிரின்சிபல் படின்னு சொல்றாரு. அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மெஷர் பண்ணி பாக்குறாரு. அவர் சொன்ன ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ ஆக்சுவலா இவர் யூஸ் பண்ணின அந்த ஸ்லிட் S1 S2 இல்லையா, அந்த S1 S2 அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ். அதனுடைய சைஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 0.03 millimeter. அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி இருக்கு இல்லையா, அது 0.3 millimeter. ஸோ இப்ப இது எதனால வருதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வில் see இந்த வேவ்ஸ் என்ன பண்ணுது, எல்லா டைரக்ஷன்லயும் ஸ்ப்ரெட் ஆகும். எங்க S1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி S2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி S1ல இருந்து சென்டருக்கு ஓக்கு வரக்கூடிய வேவ்ஸையும் S2ல இருந்து சென்டர்ல ஓக்கு வரக்கூடிய வேவ்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா, கன்சிடர் த வேவ்ஸ் which start from S1. This is S1, this is S2. This is a center. இங்க டி கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ்ல ஸ்கிரீன் இருக்கு. This distance is small d and this distance is capital D. So S1ல இருந்து சென்டருக்கு வர வேவியும் S2ல இருந்து சென்டருக்கு வரக்கூடிய வேவியும் நம்ம கன்சிடர் பண்ணினா, 2 பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி இந்த பாயிண்ட் ஓக்கு வந்திருக்காங்க. So the path difference between the two waves is 0. Path difference 0, the corresponding phase difference is 0. Phase difference 0 ஆனா it satisfies the condition for constructive interference. அதனால இந்த 2 waves இங்க சூப்பர் போஸ் ஆகி இந்த இடத்துல பிரைட் பேண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. This is what happens at the center. பட் S1 S2ல இருந்து இந்த டைரக்ஷன்ல மட்டுமா வேவ்ஸ் போகுது? நமக்கு தெரியும் each point on the secondary wavefront behaves as a secondary source, giving rise to the waves which travel in all the direction. எல்லா டைரக்ஷன்லயும் போகுது. So let us consider the waves which are traveling at an angle making theta with the original direction. Original directionல இருந்து theta angle போகக்கூடிய ரேஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வேவ்ஸ் போய் ஸ்கிரீன்ல போய் சூப்பர் போஸ் ஆகும்போது அதுதான் இந்த டயக்ராம்ல நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ தீட்டா ஆங்கிள் போகக்கூடிய ரேஸ் ஸ்கிரீன்ல போய் ஒரு பாயிண்ட்ல சூப்பர் போஸ் ஆகும்போது யூ கேன் see here crest and crest are meeting with each other. crest and crest. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேரா பிரைட்னஸ் தெரிஞ்சிருக்கு, பிரைட் வந்திருக்கு. அதே இன்னொரு ஆங்கிள் போகக்கூடிய வேவ்ஸ் பார்த்தோம்னா இங்க crest and trough are meeting with each other. They are
superposing out of phase. அதனால இந்த இடத்துல darkness தெரிஞ்சிருக்கு. So ஒரு point bright-ஆ இருக்கலாம், ஒரு இடம் dark-ஆ இருக்கு. This place is dark, this is bright. That depends on a place on the screen will be bright or dark depending on the path difference between the two waves reaching that point. அந்த பாயிண்ட்டுக்கு வர ரெண்டு வேவ்ஸ்க்கு நடுவுல இருக்கிற path difference தான் ஸ்கிரீன்ல ஒரு இடம் பிரைட்டா இருக்குமா டார்க்கா இருக்குமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. So suppose I consider a point P on the screen. ஸ்கிரீன்ல நான் ஒரு பாயிண்ட் P ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். Let me draw the diagram. So கொஞ்சம் கேர்ஃபுல்லா, this is slit S1 and this is slit S2 and this is the center point between S1 and S2 and the center நான் C ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். The distance between the two slits is D, small d. We are keeping a screen here which is at a distance, say capital D, from the two slits. So we want to find out whether this point P on the screen will be bright or dark. Or point bright or maybe this center is marked as well. This depends on in the point P க்கு ரெண்டு waves வருது. S1 ல இருந்து ஒரு wave வருது. And the same point P receives another ray from S2. There are two rays which are reaching in a straight line la varanjikalam. S1 to P, a ray is coming, and from S2 to P, a ray is coming. So the point க்கு ரெண்டு rays வரனால the point P will be bright or dark எப்படி depending upon the path difference between the two rays. என்ன path difference? நேச்சுரலா பார்த்தாலே தெரியுது, S1P lesser distance ஆ இருக்கு, S2P பெருசா இருக்கு. So S2P difference S1P. இது வந்து n லாம்டாவா இருந்தா இந்த பாயிண்ட் பிரைட்டா இருக்கும். இந்த பாத் டிஃபரன்ஸ் 2n + 1 lambda by 2 இருந்தா இந்த இடம் டார்க்கா இருக்கும். பாத் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? Let us draw a perpendicular S1 S2. இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸா இருக்கு, அதனால அந்த டிஸ்டன்ஸ் will be very small. இங்க ஒரு perpendicular வரைஞ்சிக்கலாம். foot of the perpendicular நம்ம m ன்னு நேம் பண்ணிக்கலாம். To consider the rays, இந்த rays எல்லாம் எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக C ல இருந்து அந்த பாயிண்ட் P க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். All the three are assumed to be parallel வச்சுக்கலாம். So இந்த M, இந்த perpendicular இருக்கு இல்லையா, ரெட் கலர் லைனுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அந்த foot of S1P-யும் MP-யும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அப்ப இந்த path difference is S2M ன்னு எழுதலாம். So S1 ல இருந்து P வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரே டிராவல் பண்ற டிஸ்டன்ஸும் செகண்ட் ரே M ல இருந்து P வரை டிராவல் பண்ற டிஸ்டன்ஸும் தேர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். எக்ஸாக்ட்லி இல்ல, மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். அதனால செகண்ட் வேவ் டிராவல் பண்ண எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் S2M நம்ம எடுத்துக்கிறோம். So path difference is S2M. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? If I mark this angle as theta, இந்த ஆங்கிள் நான் தீட்டான்னு மார்க் பண்ணா என்ன ஆங்கிள் தீட்டா? அது PCO, ஆங்கிள் PCO is theta-னா அப்படின்னா these are the rays traveling in the direction making an angle theta with the original direction. இந்த ஆங்கிள் theta மார்க் பண்ணினா then this angle can also be marked as theta. என்ன ஆங்கிள்? S2 S1M. அது எப்படி? The angle between any two lines is equal to the angle between their perpendiculars. இப்ப எனக்கு என்ன வேணும்? S2M வேணும். So I consider the triangle S1 S2M. If I take the triangle and if I take sin theta in the triangle, sin theta is opposite side. The opposite side is the angle theta. Theta opposite side is S2M. So we'll have S2M divided by the hypotenuse. 90 degree ki opposite la irukadhu S1 S2, that is D. So I can write S2M is equal to D sin theta, or simply this is equal to D theta nu edikalam. Because we know when theta tends to 0, when theta is very small, sin theta is equal to tan theta is equal to simply theta. Theta tends to 0 அப்படின்னா இது trigonometryல தெரியும், அதனால d theta னு எழுதிக்கிறோம். So delta, the path difference is equal to d theta. இந்த d thetaங்கிறது இந்த thetaல measurable value இல்ல, அதனால measurable valueல மாத்திக்கணும்னா if I consider the triangle CO point P, COP, and if I take a tan theta in the triangle COP
And if I take tan theta there, opposite side is PO. And the point na YO, XO vechikren. Y direction y vechikren. Y divided by the adjacent side capital D. So tan theta is Y by capital D or simply theta. So in the theta value kondu poi na indha formula substitute panna delta is equal to D into Y by capital D. So this is the expression for path difference I'm getting. Y small d by capital D. Small d ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவுல இருக்கிற distance. Capital D ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல இருக்கிற perpendicular distance. Y னா it is the distance of the point P from the center on the screen. Centerல இருந்து ஸ்கிரீன்ல எந்த பாயிண்ட்ல பிரைட்டா டார்க்கா கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்டோட distance. So என்ன கண்டிஷன் நமக்கு wave optics சொல்றது? If the path difference delta, which is Y small d by capital D is n lambda, there is constructive interference, the point will be bright. So what is the distance of the bright band from the center? Now Y is equal to the rearrange panna n lambda capital D by small d. Distance of the nth bright band from the center. So what is the distance of the nth dark band from the center? The condition for darkness in the path difference should be 2n plus 1 lambda by 2. This is the condition for darkness. Wave optics solirukku. இப்படி path difference இருந்தா the waves meet out of phase, அங்க intensity is 0 minimum. So the distance of the nth dark band from the center Y is 2n plus 1 lambda by 2 into capital D by small d. So நம்ம இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம். path difference கான எக்ஸ்பிரஷன் என்ன? Y small d by capital D. அது ஞாபகம் வச்சிருந்தா நமக்கு தெரியும் கண்டிஷன் ஃபார் பிரைட்னஸ். பிரைட் பேண்ட் கேட்டா அது n லாம்டாக்கு ஈக்குவல் பண்ணலாம். டார்க் பேண்ட் கேட்டா 2n plus 1 lambda by 2 ஈக்குவல் பண்ணலாம். இல்ல என்ன வேணா கேட்பாங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த nth பிரைட் பேண்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் த nth டார்க் பேண்ட், என்ன வேணா கேட்கலாம். சோ என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு போடுறோம். பின்னாடி ஒரு சமு போடும்போது நமக்கு தெரியும். சோ இந்த பிரைட் பேண்டும் டார்க் பேண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல சென்டர்ல பாத் டிஃபரன்ஸ் 0 இருக்கும்போது you can see at the center with the path difference is 0, you have the central bright band. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் path difference lambda by 2, 1 lambda by 2 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டார்க் பேண்ட். path difference lambda, phase difference 2 pi இருக்கும்போது the first bright band 1 lambda, இல்லையா? அதனால first bright band. path difference 2 lambda இருக்கும்போது second bright band. முதல்ல path difference 0, central bright band. 0 க்கு அப்புறம் lambda by 2, first dark band. 1 lambda by 2, first dark band. 1 lambda, first bright band. 3 lambda by 2, half க்கு அப்புறம் 1, 1 and a half, 3 by 2 lambda வரும்போது second dark band. 2 lambda, second bright band. அது மாதிரி இந்த சைடு. So central maximumல இருந்து first dark, first bright, second dark, second bright அப்படி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்க பேண்ட் வித், ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னா, ஒரு ஃப்ரிஞ்ச் அப்படின்னா ஒரு பிரைட் பேண்ட் ஒரு டார்க் பேண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு பேரு ஒரு ஃப்ரிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரிஞ்ச் வித் அப்படின்னா கம்பைன்டு வித் ஆஃப் அ பிரைட் அண்ட் டார்க் பேண்ட். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃப்ரிஞ்ச் வித்தை கண்டுபிடிக்கணும்னா, நம்ம சென்டர்ல இருந்து if I take the distance of the second bright band and if I take the distance of the third bright band, இந்த second bright band ஓட center, third bright band ஓட center னு வெச்சுக்கலாம். distance of the third bright band, distance of the second bright band ஃபார்முலா இருக்கு. இந்த D3 minus D2 போட்டா நடுவுல என்ன வருது பார்க்கலாம்? ஒரு பிரைட்டும் ஒரு டார்க்கும் வருது. இல்லைன்னா in other words இப்படி கூட வெச்சுக்கலாம், distance of the third bright band from the center அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பிரைட் பேண்ட் ஆரம்பிக்கிற இடம்னு வச்சுக்கலாம், third bright band. distance of the second bright band அப்படின்னா சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சு செகண்ட் பிரைட் பேண்ட் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த D3 minus D2 போட்டா இன் பிட்வீன்ல ஒரு பிரைட் அண்ட் டார்க் பேண்ட் வருது. தட் இஸ் கால்ட் த பேண்ட் வித் பீட்டா. தேர்ட் அண்ட் செகண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. D2 minus D1 போட்டாலும் சரி, இல்லைன்னா D10 minus D9,
the distance between any two consecutive bright or dark bands. The bright தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சைடு பார்த்தோம்னா distance of the third dark band from the center. This is the third dark band. Distance of the second dark band from the center. இதுக்கு மைனஸ் பண்ணினா கூட ஒரு bright plus dark தான் வரும். So distance between two consecutive bright or dark bands is called the bandwidth. அப்படி நம்ம போடும்போது bandwidth கண்டுபிடிக்கலாம். Distance between beta is y n plus 1 n minus yn. n plus 1th band oda distance minus nth band oda distance. n plus 1th band bright band nu vechina n plus 1 lambda capital D by small d minus n lambda capital D by small d potona lambda capital D by small d da answer varum. This is the illa nama dark band oda distance eduthukonu nenicha 2n plus 1 lambda by 2 capital D by small d. இல்ல இத வந்து n plus 1 எழுதணும்னா we will have to make it as n க்கு பதிலா n plus 1. 2 into n plus 1 plus 1 lambda by 2 capital D by small d minus 2n plus 1 lambda by 2 capital D by small d. இதை ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு lambda capital D by small d தான் வரும். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். beta is equal to lambda capital D by small d. This is the formula for bandwidth. ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். path difference is dy by capital D. இந்த இதே எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். கணக்கு போடுறதுக்கு bandwidth எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் இங்க பார்த்தோம்னா தெரியும் bandwidth வந்து directly proportional to the wavelength, directly proportional to the distance between the slits and the screen, inversely proportional to the distance between the slits. So இதோட significance தெரியணும். நம்ம நல்ல broad bright interference beta அதிகமா வேணும்னா அதிகமான wavelength யூஸ் பண்ணணும். ஸ்கிரீனை ரொம்ப as far away possible வைக்கணும். the slits வந்து as close as possible ரொம்ப கம்மியா வைக்கணும். இதெல்லாம் வச்சா நமக்கு நல்ல broad and bright interference fringes கிடைக்கும். So we'll try to work out as a problem. அப்ப இந்த Young's double slit experiment ஓட significance புரியும். See, in Young's double slit experiment, the two slits are 0.15 millimeter apart. அப்ப small d is 0.15 into 10 power minus 3 meter. The light source has a wavelength of 450 nanometer. Lambda is equal to 450 into 10 power minus 9 meter. The screen is 2 meter away from the slits, capital D. So, இது பார்க்கும்போது நம்ம உடனேவே டக்குன்னு we'll have to write the data. Dataல என்னன்னு எழுதிக்கணும்? Small d, the 0.15 millimeter small d. 450 nanometer lambda, 2 meter is capital D. Find the distance of the second bright fringe and also the third dark fringe from the central maximum. So distance கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? bright fringeனா path difference தெரியணும். path differenceக்கு நம்ம கிட்ட என்ன expression இருக்கு? We just remember dy by capital D. Second bright band அப்படின்னா 2 lambda. இதுல இருந்து y is equal to 2 lambda capital D by small d formulaல substitute பண்றோம். Third dark fringe அப்படின்னா இதே தான் path difference. இது என்னவா இருக்கணும்? 2n plus 1 lambda by 2. சரியா? 2n plus 1 lambda by 2. இது third dark fringe ன்னு சொல்றாங்க. அப்ப third dark fringe னா actually 2n plus 1 lambda by 2 போட்டா n வந்து 0 1 2. அப்ப thirdனா 2க்கு பதிலா 2ன்னு சப்ஸ்டிடியூட் பண்றோம். third dark fringeனா lambda by 2, 3 lambda by 2, 5 lambda by 2. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இதுல இருந்து y கண்டுபிடிக்கிறோம். So find the fringe width அப்படின்னு கேட்டாங்கன்னா you can see fringe widthக்கான ஃபார்முலா beta ஓட ஃபார்முலா we can easily write lambda capital D by small d. lambda இருக்கு, capital D இருக்கு, small d இருக்கு. So ஈஸியா சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். How will the fringe pattern change if the screen is moved away from the slit? Screen வந்து ஸ்லிட்ல இருந்து away வா. The D increase பண்ணா fringe with beta என்ன ஆகும்னு கேக்குறாங்க. So நம்ம beta formulaல இது directly proportional இருக்கிறதுனால if the screen is moved away from the slits, beta will increase.
What will happen to the fringe width if the whole setup is immersed in water of refractive index? So refractive index இல்லையே இங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம வாட்டருக்குள்ள இம்மர்ஸ் பண்ணினா கேபிட்டல் டி மாறாது, ஸ்மால் டி மாறாது. இந்த லாம்டா வேவ் லெங்த் ஆஃப் த லைட் ஒரு மீடியத்துல இருந்து மீடியத்துக்கு போச்சு மாறும். என்னவா மாறும்? இப்ப புது பேண்ட் வித் லாம்டா டேஷ் டி பை டியா மாறிடும். அந்த புது லாம்டா டேஷ் எவ்வளோ நமக்கு தெரியும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலால mu is equal to, we have got the formula lambda by lambda dash. Mu is equal to lambda by lambda dash. அப்ப lambda dash is equal to lambda by mu. அப்ப அந்த புது லாம்டாவை போட்டு ஃப்ரிஞ்ச் வித்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி இந்த பேசிக் ஃபார்முலா பாத் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவும் பேண்ட் வித் ஃபார்முலாவும் மட்டும் தெரிஞ்சா போதும். எனி ப்ராப்ளம் வில் பி ஏபிள் டு ஆன்சர். So இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒன் மோர் ப்ராப்ளம், அடிக்கடி கேட்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ப்ராப்ளம்னா, you can see two lights of wavelength 560 nanometer and 420 nanometer are used in Young's double slit experiment. Find the least distance from the central fringe where the bright fringe of the two wavelengths coincide. Capital D, small d கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கணக்கை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைட்டுக்கு பதிலா 2 லைட் யூஸ் பண்றாங்க. லாம்டா 1 என்னது 560 நானோமீட்டர் அண்ட் லாம்டா 2 420 நானோமீட்டர். அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லைட்டு அதுக்கு ஒரு பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணும், பிரைட்டு டார்க்கு பிரைட்டு டார்க்கு. செகண்ட் லைட்டு அது பிரைட் ப்ரொடியூஸ் பண்ணும், சென்ட்ரல் பிரைட் மாறாது. அதுக்கப்புறம் அது வேற திக்னஸ்ல, ஏன்னா பீட்டா ஈக்குவல் டு லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இருக்கு இல்லையா, லாம்டா அதிகமா இருந்ததுன்னா அதோட பேண்ட் வித் அதிகமா ஒரு பேட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஒரு பிளேஸ்ல பார்த்தா இந்த 2 பேருடைய பிரைட்டும் கோயின்சைட் ஆகும். அது எந்த இடம்னு கேக்குறாங்க. நாம முதல்ல பார்க்கணும், பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா இல்ல n. For a given y, n and lambda are inversely proportional. Bright fringe அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய path difference formula எடுத்துட்டோம்னா we can see the path difference formula. dy by capital D is equal to n lambda இருக்கு இல்லையா. இதுல நம்ம பார்த்தோம்னா the y is directly proportional to, நம்ம சொல்லலாம் n and lambda are, இது d given setupல d capital D, the distance ஒரு இடத்துல coincide ஆகணும்னு சொல்லிருக்காங்களே, அதனால distance சேம் ஆகுதுன்னா n lambda is a constant or n is inversely proportional to lambda ன்னு எழுதலாம். அப்ப இந்த லாம்டா 1 எந்த பேண்ட் லாம்டா 2 இதோடைய n1 பேண்ட் இதோட n2 பேண்டோட கோயின்சைட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரியாது இதோட 8வது பேண்ட் இதோட 10வது பேண்டோட கோயின்சைட் ஆகலாம், இதோட 7வது பேண்ட் இதோட 20வது பேண்ட்ல கோயின்சைட் ஆகலாம். எனக்கு தெரியாது எப்ப கோயின்சைட் ஆக போகுது. இப்ப என்கிட்ட n is inversely proportional to லாம்டாவா இருக்கிறதுனால லாம்டா 1 by லாம்டா 2 is n2 by n1 போடலாம். or I can write a 560 by 420. இதை நாம சிம்பிளிஃபை பண்ணினா if I cancel by 7 table 8 by 6 or 4 by 3. அப்ப fourth band of the first wavelength coincides with the third band of the second wavelength அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, third bright fringe of one lambda 1 coincides with the fourth fringe of lambda 2. So அது என்ன distance அப்படின்னா, what is the distance of the third bright band from the center? Distance of the third bright band. என்ன distance of the third bright band க்கு formula? Distance க்கு formula n lambda capital D by small d. Third bright band 3 into lambda capital D by small d. இந்த formula substitute பண்ணா இது வந்து third of the first wavelength போடணும், capital D small d. இல்லைன்னா the fourth of the second wavelength 4 into lambda 2 capital D by small d போட்டா எந்த இடத்துல 2 பேரும் ஒன்னா கோயின்சைட் ஆகுவாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்டர்ஃபரன்ஸ் இன் தின் ஃபிலிம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். We'll stop here.